சிம்பிளான மெசேஜ் தான் நம்ம கூட பேச போகிறார். அந்த வார்த்தையே என்னை தொடணும், எனக்கான வார்த்தை எனக்கு வரணும் ஏசப்பா. நான் எதிலெல்லாம் மாறணுமோ அதில் நான் என்ன சீர்படுத்தி கொள்ளணும். ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுங்க ஆண்டவரே, ஆவியானவர் பேசுங்கப்பா. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஆத்துமாக்கள் ஆண்டவரே நினம் அடையணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நினத்தினால திருப்தி ஆகணும். செவித்தினவுகள் மாறட்டும், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஓ எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும், எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய ஹல்லேலூயா சிந்தனைகளை திறப்பீராக, இருதயங்களில் விருத்த சேதனம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 42 அதனுடைய 5வது வசனம். 42வது சங்கீதம் 5வது வசனம். ம் 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 ம். ஜோஷ்வா இல்லாமல் வேற ஒரு வாலிப பிள்ளை வாசிங்க. பிள்ளையோ பையனோ. ம் 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 ம். வெரி குட். இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க, நிறைய நேரத்தில் இது ஒரு மாதிரி இந்த சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல இந்த வசனம். அப்படி தானே? நம்ம நிறைய நேரங்களில் கவுன்சிலிங் கொடுப்போம் சில மனிதர்களுக்கு, இல்லை நம்ம யார்கிட்டையாவது போய் ஆலோசனை கேட்போம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அவருடைய ஆத்மாவுக்கு அவரே என்ன செய்கிறாரு? கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்போது ஃபஸ்ட்டு எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்குது? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற. அப்போ இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன? ஆத்மா கலங்கிட்டு இருக்குது. ஆமே, ஆத்மா அவருக்குள்ளே தியங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அமைதியே இருக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறார், என் தேவனுடைய சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அது சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இதுவரைக்கும் அனுபவித்த நன்மைகள், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து 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 அடிக்கடி தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் இதை ரிப்பீட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே? அப்படியா? ஆமாம். நம்ம எல்லா கூட்டமும் முடித்தோடனே ஒரு சங்கீதத்தை சொல்லுவோம். அப்படி தானே? சங்கீதத்தில் உள்ள 2 வசனத்தை என்ன சொல்லுவோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எங்கே இருக்குது அது? எங்கே இருந்தால் எங்களுக்கு என்ன? அப்படியா? சூப்பர். சங்கீதம் 103 இல்லையா? ஆமாம், 103ஆம் சங்கீதம். இப்படி பாருங்க, அந்த 103ஆம் சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறதற்கான காரணத்தை அதுக்கு அடுத்துள்ள வசனங்களில் சொல்லுவார். அவருடைய அக்கிரமம் ஏன் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, ஏன் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதேன்னு தாவீது சொல்கிறார்னா, அவர் என்னெல்லாம் செய்தார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இறங்குகளினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். அந்த ஒவ்வொன்றும் பயங்கரமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் தெரியுமா? முதல்ல சொல்லுங்கள். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். வாய் ஒரு நாளுமே திருப்தி ஆகாது இல்லை? ஆமாம் சிஸ்டர், என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கா? உடனே வாய் என்ன தான் சொல்லும்? எங்கே ஏதோ இருக்கேன். அப்படி திருப்தி அடையாத வாய் ஒரு நாளுமே திருப்தி ஆகாது. பார்த்துருக்கீங்களா? உள்ளவன் எவனோ அவனுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது, இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும், அப்படி தானே? ஆனால் என்ன ஆண்டவர் உள்ளவனுக்கே கொடுக்குறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு தான் திருப்தியே இருக்கும். இல்லாதவன் உள்ளவன் என்ன அர்த்தம்? நன்றி உள்ளவன். நன்றி இல்லாதவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர் செய்யலைன்னு தான் சொல்லுவான். ஆமே, ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் அடிக்கடியாய் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறதற்கு பதிலாய் தன்னுடைய ஆத்மாவுக்கு தானே என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரை குறித்து சொல்லி 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 நிறைய நேரங்களில் இந்த அஃபர்மேஷன் நம்மளுக்கும் சில நேரங்களில் தேவைப்படும். அப்படி தானே? ஆமாம். சில நேரங்களில் ரொம்ப பயமாக இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப திகிலாக இருக்கும், சில நேரங்களில் தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நம்ம ஆத்மாவை நோக்கி நம்மளே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தானே? ஏன் பயப்படுற? அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? அந்த காரியத்தில் உதவி செய்த ஆண்டவர் இன்னைக்கு செய்ய மாட்டார்? இப்படி நம்மை நாமே ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துக்குவோம்ல. இதே மாதிரி தான் இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறார். நிறைய சங்கீதங்களில் கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன், இப்படிலாம் சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த சங்கீதத்தில், இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் மறுபடியுமாய் தன்னுடைய ஆத்மாவை நோக்கி தானே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் முழிக்கிறத பார்த்தா இது இன்னைக்குள்ள மெசேஜ் இல்லை, சரியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ரொம்ப தெரிந்த, நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான, நம்ம அடிக்கடியாக வாசித்த, அடிக்கடியாக சண்டே கிளாஸில் கூட கதையை கேட்ட ஒரு நபரை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தேவையற்ற கவலைகளும் தேவையான கவலையும். சொல்லுங்கள். தேவையற்ற கவலைகளும் தேவையான. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேனோ? ஆமாம் எப்சி சொல்லியாச்சு. சரி, அப்போ தேவையற்ற கவலை அப்படின்னா நம்ம 3-4 வாரங்களாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம்ல. நிறைய காரியங்களை குறித்து நம்ம தேவையில்லாமல் என்ன செய்கிறோம்? கலங்குகிறோம். தேவையில்லாமல் கலங்குகிறத விட்டுட்டு நம்முடைய பாரங்களை யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்கணும்னு சொல்லி. தேவையுள்ள கவலை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, உண்மையாகவே கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம கவலையே படுறதில்லை. அது என்ன தேவையுள்ள விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் சில காரியங்களை குறித்ததான அக்கறையும் கரிசனையும் கவலையும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு அந்த கவலை இருக்கிறதே இல்லை. சரி, இப்போ நான் யோனாவை குறித்து உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு இது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? யோனா சில காரியங்களுக்காக கவலைப்பட்டார். எதுக்காகலாம் கவலைப்பட்டார்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக கவலைப்பட்டார்? ஆமாம், ஆமணக்கு நிமித்தம் என்ன செஞ்சார்? கவலைப்பட்டார். அப்புறம் அவ்வளோதானா? சரி, முதல்ல யோனாவை ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லணும், சரி? எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார் இல்லையா? நினிவேக்கு எதுக்காக ஆண்டவர் போக சொன்னார்? நினிவேயை போய் எச்சரிக்கணும். என்ன எச்சரிக்கணும்? ஆமாம், நினிவே அழிய போகுது, இன்னும் 40 நாள் தான் உனக்கு டைம் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போய்விடும், இதை போய் சொல்லு யோனா அப்படின்னு சொன்னால் யோனா போல.
யோனா போகாமல் எங்கே போனார் அப்படின்னு சொன்னால் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போகும்போது தான் என்ன நடக்குது? கடலில் பயங்கரமான கொந்தளிப்பு, எல்லாம் செத்து போயிடுவோங்கிற நிலைமையில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. யோனா ஏன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனார் தெரியுமா? ஏன்னா யோனாக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். என்ன அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் யோனா பயங்கரமான ப்ராஃபிட், பயங்கரமான தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் யோனாக்கு நல்லா தெரியும் இந்த ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன். யார் இந்த ஆண்டவர்? ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர். அது யோனாவே சொல்கிறார். அதை வாசிப்போமா? யோனா 4வது அதிகாரம் அவனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. ஆ ஆ ஆ ம் 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 சரி, இப்போ பாருங்க. அப்போது நினிவேக்கு போ யோனான்னு சொல்லும் போதே அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. யோனா அப்படி தானே சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன்ல இதுதான் நடக்கும், நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன்ல ஆண்டவர். இப்போ பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யோனா சொல்கிறார். சரி, அப்போ என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னா, யோனாவை ஆண்டவர் நீ எழுந்து நினிவேக்கு போப்பா, போய் இப்படி போய் சொல்லுன்னு சொல்லும்போது யோனா என்ன சொல்லியிருக்காரு? நான்லாம் போக முடியாது, நான் அங்கே போய் என்ன சொல்லுவேன்? இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். நீர் என்ன பண்ணுவீர்? அதை அழிக்காமல் பாவம் பார்த்து விட்டுருவீர். அப்புறம் ஏன் ப்ரெஸ்டீஜுக்கு என்ன ஆகுறது? ஏன் ரெப்யூட்டேஷன் என்ன ஆகும்? என்னுடைய மதிப்பு என்ன ஆகும்? பார்த்தீங்களா யோனா இங்கே என்ன சொல்கிறா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அப்போ ஃபஸ்ட்டு யோனாவுடைய கவலை என்ன? யோனாவுடைய கவலை என்ன? தன்னுடைய மதிப்பு குறைஞ்சிரும், தன்னுடைய பெயருக்கு களங்கம் வந்துடும். இவ்வளோ நாள் எல்லாரும் என்னைய பயங்கரமான தீர்க்கதரிசி இவர் சொன்னாலே நடக்கும்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது தலைகீழாக மாறிடுச்சுன்னா ஒரு பையன் என்னை என்ன செய்ய மாட்டான்? தீர்க்கதரிசியாக மதிக்க மாட்டான். ஏன்? ரெப்யூட்டேஷன், என்னுடைய மதிப்பு மரியாதை, நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த பெயர் எல்லாம் என்ன செஞ்சு போச்சு. இதுதான் யோனாவுடைய முதல் கவலை. 2வது கவலை நீங்கள் சொன்ன மாதிரி ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடியை வச்சது யாரு? யோனாவா? தெரியுமா அது? யோனாக்கு பயங்கர கோபம், ஆண்டவர் நினிவேயை அழிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கூடாரம் போட்டு இருக்கிறார். அதில் பயங்கரமான வெயில் காலையில். ஆண்டவரே என்ன செய்கிறாரு? யோனாக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். சரியா? நான் உங்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில் இந்த சம்பவத்தை ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே தெரிலனாலும் இன்றைக்கி அம்மா அப்பாட்ட போய் கேட்டு கற்றுக்கணும். சரியா? யோனாவுடைய ஸ்டோரி. சரி, அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோனாக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்க விரும்பினார். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆமாம், ஒரே நாளில் எந்த செடி முளைக்கும்? முளைக்கவே செய்யாது. இதில் பயங்கர பெருசாக வேற வளர்ந்து நிழல் கொடுக்குற அளவுக்கு பெருசாக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமணக்கு செடியை வர வச்சுட்டார். யோனா அழகா அதுக்கு அடியில் உட்கார்ந்து இழைப்பாரி பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு? சூரியன் உதித்த போது தேவன் 7ஆம் வசனம் பாருங்க. அவ்வளோதான். சூரியன் உதித்த போது தேவன். ஆண்டவரும் ரொம்ப பயங்கரம்ல. ஒரு பூச்சியை அனுப்பி நீ எல்லாத்தையும் முடிச்சிருன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பயங்கரமான உஷ்ணமான கீழ்காற்றை வேற ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, எதுக்கு
ஒரு வெயிலுக்கு தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். எதுக்கு தான் நிறைய பேருக்கு எதுக்கு சொல்லணும்னே தெரியாது. இந்த டயலாக் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே நான் செத்தே போயிடலாம், நீ சாகிறதுக்கு ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கார். அப்போ பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு அடுத்த வசனத்தில், அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதுக்கு யோனாவுடைய ரிப்ளையே பாருங்க, அப்போ கூட இல்லை ஆண்டவரே, சாரி ஆண்டவரே அப்படின்னு சொல்ல என்ன சொன்னான்? அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். இப்படியா சாகிற வரைக்கும் நான் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, தான் பயிரிடாததும் தான் நடாததும் தான் அதற்காக எந்த பிரயாசமும் படாத ஒரு ஆமணக்கின் மேல யோனாவுக்கு பயங்கரமான கவலை. 2 காரியம் நான் சொன்னேன் இல்லையா? யோனாவுக்கு முக்கியமான 2 கவலை இருந்துச்சு. என்ன கவலை? ஒன்று, தன்னுடைய பெயர் கெட்டு போயிடும், தன்னுடைய மதிப்பு போயிடும். 2வது, தான் பிரயாசப்படாத, தான் எதுவுமே செய்யாத ஒரு ஆமணக்கு பட்டு போனது நிமித்தமாக தன்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோன், தன்னுடைய வசதி போயிருச்சு. அதுக்காக பயங்கரமான கவலை. ஆனால் யோனாவுக்கு உண்மையிலே எதுக்கான கவலை இருந்திருக்கணும்? எதுக்காக அவன் கவலைப்பட்டு இருக்கணும்? நினிவேயின் ஜனங்களுக்காக. ஒரு ஊழியக்காரன் அப்படி தானே? ஒரு தீர்க்கதரிசியோடைய வேலையே என்ன? ஜனங்களை சீர்படுத்துறது, ஜனங்களை பாவத்தில் இருக்கிற இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு தான் தீர்க்கதரிசனம்னாலே நீ 7 நாடுக்கு போவ, நீ 5 நாடை பார்ப்ப, நீ இன்னோவா கார் வாங்குவ, நீ அப்படி இருப்ப, நீ 4 மாடி வீடு கட்டுவ. இதெல்லாம் ஏன் அப்படி மாறிட்டாங்கன்னா இன்னைக்குள்ள ஜனங்கள் அதை தான் விரும்புகிறாங்க. சரியா? அதுக்காக ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தரமாட்டார்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஜனங்களை சீர்திருத்துறதுக்கு, அவங்கள கண்டிக்கிறதுக்கு, ஆண்டவரை குறித்து எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கறதுக்கு தான் தீர்க்கதரிசிகள். அப்போ இந்த யோனாவுடைய மெயின் பர்பஸே என்ன? மெயின் மிஷனே என்ன? யோனாவுடைய தரிசனமே என்ன? பாவத்தில் அழியிற ஜனங்களை அழியாமல் காப்பாற்றுகிறது தான் இந்த யோனாவுடைய கவலையும் கரிசனையுமா இருக்கணும். ஆனால் இங்கே யோனா நேர் மாறு, அப்படி தானே? என் பேர் கெட்டு போயிடக்கூடாது, அந்த நினைவையே அழிஞ்சு போனாலும் சரி, நான் சொன்னது என்ன செஞ்சிடணும்? நடந்துடணும். ஆனால் ஆண்டவருடைய கவலை அப்படி இல்லை. ஆண்டவர் யோனாவை கவலைப்படணும் அப்படின்னு நினச்சது என்ன விஷயம் தெரியுமா? அதே 10-11 வாசிப்போமா? அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அப்ப ஆண்டவருடைய பரிதாபம் வேற, ஆண்டவருடைய கவலை வேற, நம்முடைய கவலை வேற. ஆனா ஒரு ஆவிக்குரியவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவருக்கு இருக்கிற துக்கம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள், எத்தனை வருஷம் நம்ம சபையில் இருந்தாலும் இந்த துக்கம் நம்மளுக்கு வரதே கிடையாது. நம்முடைய துக்கமெல்லாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் இந்த உலகத்தின் காரியத்தையும் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கு. ஆமென். இதுதான் முதல் நாள்லேயே சொன்னேன், ஆண்டவர் தெளிவாக சொன்னார் இல்லை? இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாங்க. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை அடுத்த நேரம் குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம். கவலைப்படாத, இதையெல்லாம் உனக்கு வேண்டியதென்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ கவலைப்பட வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கவலையே கிடையாதபடி இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம், இன்னைக்கு இருக்கிற சபை ஏதோ ஒரு ட்ராக் மாறி போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம எச்சரிக்கிற காரியம் இதுதான். உன்னுடைய கவலை, உன்னுடைய கரிசனை, உன்னுடைய அக்கறை எதன் மேலே இருக்கிறது? எதன் மேலே இருக்கிறது? எதன் மேலே இருக்கிறது? ஒரு காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்க தெரிந்த எனக்கு உன்னை உடுத்துவிக்க தெரியாதா? ஆகாயத்து பட்சிகளை போஷிக்க தெரிந்த எனக்கு உனக்கு ஆகாரம் கொடுக்க தெரியாதா? நம்முடைய கவலை எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குது. செல்ஃப் சென்டர்ட்னஸ், நம்முடைய சுயநலம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கொஞ்சம் கூட நமக்கு கவலையே கிடையாது. யாரும் கை தூக்க வேண்டாம். கடைசியா நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக எப்போ ஜெபிச்சிங்க? எப்போ கண்ணீர் வடிச்சிங்க? எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால நின்னீங்க? யோசிச்சு பாருங்க. நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். உங்கள் பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட கடைசியாக எப்போ அழுதீங்க? எனக்கு தெரியும் அநேகருடைய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? ஐயோ, இன்னைக்கு காலையில் கூட என் பிரச்சனையை தானே சொல்லி அழுதுட்டு வந்தேன். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எனக்காக தானே அழுதுட்டு வந்தேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு இருக்கணும், அந்த கவலை நமக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு அந்த கவலை இருந்தது பாருங்க. மோசேயும் தலைவன் தான், யோனாவும் தலைவன் தான். மோசேயும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் தான், யோனாவும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் தான். ஆனால் மோசேயுடைய கன்சர்ன், மோசேயுடைய கவலை எல்லாம் தன்னை சார்ந்ததில்லை. ஒரு நாளும் மோசே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய தேவைக்காக நிற்கலை. மிரியாம் ஆரோனும் மோசே ஒரு மாதிரி பழிச்சு பேசும்போது கூட, ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, என்னை இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு மோசே போய் முறையிடலை. ஆண்டவர் தான் மோசேக்காக இறங்கி வந்தார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், பைபிளில் எங்கேயாவது காமிச்சுட்டாங்க ஒரே ஒரு தடவை தான் அவருக்காக ஜெபிச்சார்? உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும். அந்த ஒரே ஒரு காரியத்தை தவிர மோசே தனக்காக ஜெபிக்கவே இல்லை. தன்னுடைய தேவைக்காக ஒரு நாள் கூட எனக்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காகன்னு போய் நிற்கலை. மோசேயுடைய ஜெபம் எல்லாம், மோசேயுடைய கவலை எல்லாம் தான் வழி நடத்தி வந்த ஜனங்களை குறித்ததாகவே தான் இருந்துச்சு. 40 நாள் மோசே மலையில் ஆண்டவரோடு கூட இரவும் பகலும் இருக்கும்போது, இங்கே ஒரு விக்கிரக ஆராதனை, மெகா விக்கிரக ஆராதனை அறியாமையில் செய்யல, அறிந்தே செய்தார்கள். ஆரோனும் உடந்தை பொன் கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அதுக்கு முன்பதாக நடனமாடி விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு ஜனங்கள் அப்படியாக விக்கிர ஆராதனையில் செய்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், மோசே நீ இறங்கிப்போ. இங்கே மோசே ஜனங்களுக்காக தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளை வாங்கிட்டு இருந்தார். அதை ஆண்டவர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். அந்த டைம் தான் இங்கே என்ன நடக்குது? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மோசே நீ இறங்கிப்போ. நீ எந்த ஜனங்களுக்காக இந்த கற்பலகைகளை வாங்க வந்தியோ அந்த ஜனங்கள் எனக்கு இயலாத பாவம் செய்தார்கள், எனக்கு முன்பதாக துணிகரமான பாவம் செய்துட்டாங்க, விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டாங்க. இனி நான் இந்த ஜனங்களோடு இருக்க மாட்டேன், நான் இந்த ஜனங்களை அழிச்சிருவேன். மோசே திறப்பில் நின்னான். ஆண்டோடைய கோபம் தனியாத உடனே, இப்போ வாசிக்க டைம் இல்லாததுனால வாசிக்கலை. பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த யாத்திராகமும் 32, 33 அதிகாரங்களை மோசே போய் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு அழிக்கணும்னா, உங்களுக்கு ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கணும்னா என் பேரை வேணால் கிறுக்கி போடுங்க ஆண்டவரே. ஆனால் இந்த ஜனங்கள்கிட்ட இருந்து போயிடாதீங்க.
நீங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எப்படியெல்லாம் அவங்கள வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு வந்தீங்கப்பா. இதை புறஜாதியார் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் நடத்தினது இருக்குதானா? இதுக்கு தான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரா? பாதியிலே அழிக்கிறதுக்குன்னு புறஜாதியார் எல்லாம் சொல்லுவாங்கல்லப்பா. எகிப்தியர் எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்கப்பா, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்கப்பா. கெஞ்சி பிரார்த்தித்தானா? கெஞ்சி பிரார்த்தித்தான். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய இருதயம். ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம். ரெண்டாவது, யோனாவுக்கு தன்னுடைய ஊழியத்தை குறித்த எந்த கவலையுமே இல்லை. ஆண்டவர் என்னை ஒரு ஊழியத்துக்காக கூப்பிட்டாரு, என்னை இப்போ ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்காக அனுப்பியிருக்காரு, அதை பற்றின ஒரு கவலையுமே இல்லை. அழகாக கப்பல் அப்படி பயங்கரமாக கொந்தளிச்சு எல்லாரும் அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட யோனாக்கு தன்னால தான் தெரிந்தும் கூட கொஞ்சம் கூட மனசை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு அநேக நேரங்கள் துணிகரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் தவறுகளை செய்யும் போது கூட உங்கள் இருதயம் அடிக்காமல் இருக்குன்னா ஏதோ சம்திங் ராங். ஆவிக்குரிய உதாசீனம் நம்மளை ரொம்ப ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோன்னு அர்த்தம். யோனாவுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே வரல. சரி, ஆண்டவர் நம்மளை அங்கே போக சொன்னாரே, நம்ம இங்கே இருக்கோமே, கொஞ்சம் கூட யோனா யோசிக்கவே இல்லை. அழகாக படுத்து நித்திரை. தெரியுமா, ஜனங்க எழுப்புறாங்க, எப்பா நீ மனுஷன் தானா? அப்படிலாம் பைபிளில் இல்லை, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்படி நாங்கள் எல்லாம் கத்தி கதறி எப்போ சாவோன்னு தெரியாமல் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ நிம்மதியாக படுத்து நித்திரை பண்ணிட்டு இருக்கியப்பா. யோனாவுக்கு அதை குறித்த ஒரு கவலையும் இல்லை. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை எதுக்கு ரட்சித்தார்? ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார்? ஆண்டவர் நம்மளை எதுக்கு இந்த சபையில் வைத்திருக்கிறார்? அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? அதை குறித்த கவலை உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஆண்டவர் என்னை எதுக்கு இந்த ஊழியத்தில் அழைத்து இருக்கிறார்? என்னை எதுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அதை குறித்த கரிசனையும் அதை குறித்த கவலையும் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? நம்ம யோனாவை சொல்கிற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட கேட்பாரானா நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? அந்த ட்ராக்ல தான் நம்ம போயிட்டுருக்கோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை குறித்ததான பாரம் நமக்கு இருக்கா? மூன்றாவது, யோனாவுக்கு கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற குறித்த கவலை கொஞ்சம் கூட இல்லை. அவன் தன்னுடைய இருதயம் எப்படி பாடுபடும் அதை குறித்து தான் அவனுக்கு கவலை. ஆனால் ஆண்டவர் இதை எப்படி பார்ப்பார்? ஆண்டவர் எதுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இது குறித்த கவலையே கிடையாது. நெகேமியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நெகேமியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடிமையாக கொண்டு போகப்பட்டவனுடைய சந்ததி தான் நெகேமியாவும், அப்படிதானே? ஆனால் நெகேமியா இப்போ என்ன போஸ்டில் இருக்கார்னா, ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்குற போஸ்டில் இருக்கார். பானபாத்திரக்காரன். டெய்லி ராஜாவை தரிசிக்கலாம். யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? நெகேமியா நினச்சிருந்தா அந்த சுகபோகத்திலே வாழ்ந்திருக்கலாம். நெகேமியா நினச்சிருந்தா தன்னுடைய ஜனங்களை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நெகேமியாவுடைய கவலை எல்லாம் என்னவாக இருந்தது தெரியுமா? நான் இங்கே சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய எருசலேம் தேவாலயம் இருக்கிற எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. இதுதான் நெகேமியாவுடைய கவலை.
தேவ ஜனமே, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நம்ம தானே தேவனுடைய ஆலயம், நம்ம தானே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இது இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு சத்துரு உட்புகுந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஆனால் அதை குறித்த எந்த பாரமும் இல்லை. நான் இப்போ சேஃப் ஜோனில் இருக்கேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அது போதுமா? நம்முடைய குடும்பத்தை குறித்து தான பாரம் இருக்கிறதா? நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் வந்தா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்களா? நம்முடைய வீட்டை குறித்ததான, நம்முடைய சபையை குறித்ததான பாரம் இருக்கிறதா? ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினார், ஒருவனையும் காணேன்னு சொன்னார். நான் சுவரை அடைக்காதபடிக்கு, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். அந்த ஒருவனா நான் ஏன் இருக்கக்கூடாது? என்னுடைய கவலையெல்லாம் எதை சுற்றி இருக்கு? எதை சுற்றி இருக்கு? ராஜாவே கண்டுபிடிக்கிற அளவில் பாருங்க, தானியேல் நல்ல போஸ்ட்ல இருந்தார். எல்லா மேதியா பெர்சியா ராஜாக்களுடைய எல்லா காலகட்டத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆனா தானியேல் அநேக நாள் துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி, இதெல்லாம் எதுக்கு? தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய எருசலேம் நகரத்துக்காக. கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். நான் நல்லா இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் போயிடுவேன், அது போதாது, அது போதாது. சபையே, நம்ம சுற்றிலும் நம்ம டெய்லி பார்க்குற எத்தனை ஜனங்கள் இன்னும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இந்த கொடைக்கானல் வந்து தான் பார்க்குறோம். ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்களுக்கு கூட எது சரி தப்புன்னு தெரியல. எங்கள் ஊர்லலாம் அப்படி பார்த்ததில்லை, அதனால ரொம்ப புதுசாக இருக்கும். இன்னும் நிறைய நேரங்களில் இங்கே வந்ததுக்கப்புறம், ஆண்டவரே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சபையில் இருக்கிறவங்களுக்கு கூட எது சரி எது தப்புன்னு தெரியல, உலகத்தார் மாதிரியே நடந்துக்கிறாங்க. இவங்களுக்காகலாம் யார் திறப்புல நிற்கிறது? யார் செபிக்கிறது? சபையிலேயே இப்படின்னா அப்போ வெளியில யோசிச்சு பாருங்க. என்னை ஏன் இந்த கொடைக்கானலில் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஏன் வைத்திருக்கிறார்? என் கையில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, அழுது ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ ஏராளம். ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை, 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 அழுது ஜெபிக்க ஆளில்லை. சென்னி சிந்தி நேச ஜெபித்தார், கண்ணி சிந்த ஆளில்லை. ஆண்டவர் கெத்சமனேல ஹல்லேலூயா சென்னி சிந்தி ஜெபித்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜெபித்தார். இன்னைக்கு கண்ணீர் சிந்த ஆள் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னொரு பழைய பாடல் கூட உண்டு. ஆண்டவர்கிட்ட போய் கையை விரிச்சிட்டு நான் நிற்கக்கூடாது. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல்
வெறும் கையாய் நான் எப்படி ஆண்டவரை உங்களை பார்ப்பேன்னு அன்னைக்குள்ள பக்தர்கள் அவ்வளோ கரிசனையோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்காங்க. அவங்கள நெருக்க 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 ஒடுக்க 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 சுவிசேஷத்தை பிரபல்யமாக்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பல சாக்கு போக்குகளை சொல்லிட்டு எனக்கு நேரம் இல்லை, அவங்கக்கிட்ட போய் பேசலாம் முடியாது, இப்படிலாம் பல சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவரை அறிவிக்காமலே இருக்கும். ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தாமலே இருக்கும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்காக கவலைப்படாம, எதுக்கு கவலைப்படக்கூடாதோ அதுக்கு நம்ம கவலையை பட்டு 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 பாரத்தை ஏற்றி 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 ஜெபிக்கவும் முடியாது, ஆண்டவருக்குள்ள வளரவும் முடியாது. பாருங்க, ஆண்டவர் தான் மாத்தாள் கிட்ட சொன்னார், மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, எது தேவையோ அதுக்காக கவலைப்படுங்க, எது தேவையோ அதுக்காக கவலைப்படுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருப்போம்னு தெரியாது. நேற்றைய தினத்தில் இலங்கையில் மரித்து போன ஜனங்கள் அதுக்கு முந்தின நாள் யோசிச்சிருப்பாங்களா நம்ம எல்லாம் செத்து போவோன்னு? செத்து போவோம் தெரியுமாங்க? தெரியாது. கொடைக்கானல் அழிய எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட், ஒரு நிமிஷத்தில் ஆமனுக்கு செடியை பட்டு போக வச்சவருக்கு அதே செகண்ட் தான் கொடைக்கானலை அழிக்க தேவைப்படும். அவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை. இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கு? இந்த பூமிக்குரியவர்களுக்காகவே கவலைப்பட்டு 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 இதுக்காகவே சேர்த்து 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 வச்சு என்னத்தை செய்ய போகிறோம்? நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு இங்கே பீரோவாக இருக்கிற ட்ரெஸ்ஸோ, நம்ம இங்கே கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்லை. கர்த்தருக்காக நம்ம சேர்த்து வைத்த ஆத்துமாக்கள் தான் நம்ம கூட வரும். நம்ம ஆண்டவருக்காக செய்த கிரியைகள் தான் நம்ம கூட வரும். அதுக்காக கவலைப்படுங்க. தாவீது ராஜாக்கு எல்லாமே இருந்துச்சு, அவனுக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் தாவீது ராஜாவை கூப்பிட்டு, உனக்கு என்னப்பா கவலை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. தாவீது ராஜா சொல்வார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். எப்போவுமே எனக்கு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும், தேவனுடைய காரியங்களை ஆராய்ச்சி செய்யணும், இதுதான் என்னுடைய வாஞ்சை. உலகம் 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 உலகமும் அழியும், இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகும். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிப்பை குறித்த கவலை இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்க நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு ரட்சிப்பு நிறைவேறுகிறதா? ஒவ்வொரு நாளும் பவுல் சொன்னாரிலே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை பெற்றது உண்மைதான், ஆனால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும்னா நீ அனுதினமும் பிரயாசப்படணும், பயத்தோடு நடுக்கத்தோடு கூட. ஹல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த வசனம். ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு கவலையும் இல்லாததுனால்தான் நம்மளால் ஈஸியாக பாவத்தில் விழ முடியுது. இந்த ரட்சிப்பை குறித்த கவலை நம்மளுக்கு இல்லவே இல்லாததுனால தான் நம்மளால் ஜெபிக்காமல் கூட தைரியமாக நாட்களை கடத்த முடியுது. இந்த ரட்சிப்பை குறித்த கவலை கொஞ்சம் கூட இல்லாததுனால தான் நம்மளால் பல மாதங்களாக வேதம் வாசிக்காமல் இருக்க முடியுது. இந்த ரட்சிப்பை குறித்த கவலை கொஞ்சம் கூட இல்லாததுனால தான் நம்மளும் உலகத்தார போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். கடைசி பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம போன வாரத்தில் கூட சவுலை குறித்து தியானித்தோம் இல்லையா? சவுலுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, அந்த கவலை தான் அவன் அழிவுக்கே காரணம். என்ன கவலை? என்ன கவலை? தாவீது ராஜாவாயிருவானோ.
சும்மா கிடக்கிற இந்த ஸ்திரீகள் ஒரு நாள் ஒரு பாட்டை பாடிட்டாங்க. என்ன பாட்டு? சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10. இதே சவுல் அவர் ராஜாவான புதுசில் சில பேலியாளி மனுஷர் அவனை கிண்டல் பண்ணாங்க. வசனம் சொல்லுது, அவன் காது கேளாதவன் போல் இருந்தானா. எப்படி இருந்தானா? காது கேளாதவன் போல் இருந்தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்கு எதிராக யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்கவே முடியறதில்ல. என்ன பற்றி அவன் எப்படி இப்படி? சவுலுக்கு அந்த கவலை, எனக்கு 1000 தாவீதுக்கு 10,000, இனி ராஜ்யபாரம் மட்டும்தான் பாக்கி. அந்த கவலை தான் அவன் மொத்த அழிவுக்கும். அந்த கவலையினால தான் பொறாமை வந்தது, காய்மகாரம் வந்தது, கோபம் வந்துச்சு, அவன் ஆவிக்குரிய அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ஆமே, கவலை எதுக்கு படணுமோ அதுக்கு கவலைப்படணும். இதே சவுல் கர்த்தர் தன்னை விட்டு நீங்கி போனார்னு கவலைப்பட்டானா? எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படணும் தேவனுடைய சபையை. ஆண்டவர் தான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா சுவிசேஷம் 24 அந்த கடைசி பாகத்தில் ஆண்டவர் ஒரு நாள் கடைசி அவருடைய மரணம் நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன்னை சேர்த்து கொள்ள, உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நீ உனக்கு மனசு இல்லாமல் போனதுனால அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு அதை பற்றி எந்த கரிசனையும் இல்லை, உனக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாததுனால சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலும் தரைமட்டமாக இடித்து போடும் நாட்கள் வரும். என்று சொன்னார்ல, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10:28 சொல்லுது. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட வாங்க இதுதான் ரட்சிப்பின் வழின்னு சொன்னால், ஐயோ என் சொந்தக்காரங்களை பகைச்சிட்டு என்னால் வர முடியாது, நான் போயிட்டுருக்கிற வழியை விட்டு என்னால் வர முடியாது, கல்லறையே இருக்காது உங்கள் சபையில். இன்னைக்கு கொடைக்கானல் அப்படியே மண்ணுக்குள்ளே போச்சுன்னா யாரையும் அடக்கமே பண்ண முடியாது. அப்படி தானே இன்னைக்குள்ள சூழ்நிலைகள். மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போது பாடி எங்கே போகுது, யாருக்கு பாடி கிடைக்குதுன்னு கூட தெரியாது. இதில் உனக்கு இங்கே கல்லறைக்கு தான் கவலை. இங்கே ஒரு சரீரத்தை புதைக்காமலே போட்டாலும் கவலை இல்லை, ஆத்துமா எங்கே போகுது அதுதான் கவலை. அதுக்காக கவலைப்படுங்க, கவலையற்றவர்களாக இருக்காதீங்க. ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீங்கள் வந்துட்டா நான் உங்கள் கூட வரணுமே, என் குடும்பம் வரணுமே, என் சபை வரணுமே, கொடைக்கானல் வரணுமே. அதுதான் நம்முடைய முழு தாகமா, முழு கண்ணீராக இருக்கணும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனம் இருக்குது, தெரியுமா? இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், இங்கே ஊர்லலாம் இருக்குது. முற்றிலும் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல ஸ்தாபனம். சில வேதாகமும் முரண்கள் இருக்குது. ஆனால் அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்த வில்லியம் பூத் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மிஷினரி, அவர் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஊழியர்கள் கருத்தரங்கு இருக்குல்ல, அந்த சால்வேஷன் ஆர்மியில் ஊழியர்களாக வரக்கூடியவங்களுக்கு அடிக்கடி மீட்டிங் நடத்துவாங்கல்ல, ப்ரேயர் நடத்துவாங்கல்ல. அப்படி நடத்தும்போது அவங்கள பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவாராம், நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் அந்த நரகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதான் உங்களால் என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை அப்படின்னு சொன்னால்,
ஆரம்பத்தில் இந்த ஊழியத்துக்கு ஜாயின் பண்ணுறீங்கல்ல சால்வேஷன் ஆர்மியில், உங்கள் எல்லாரையும் நான் நரகத்துக்கு வாசலில் கொஞ்ச நேரம் தூக்கி பிடிக்கணும்னு விரும்புகிறேன். அந்த அக்கினி ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்கும்ல, உள்ளே இல்லை, கொஞ்சம் அதனுடைய நெருப்பு அந்த அனல் படுற மாதிரி இவங்களை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் ஊழியம் பண்ண மாட்டீங்க, நீங்களாக போய் அறிவிப்பீங்க. இந்த அக்கினிக்கு, இந்த அக்கினி சூளையில் ஆண்டவரே என் கூட உள்ள ஜனங்க வந்துடக்கூடாதே, நான் ஊழியம் செய்கிற பகுதியில் உள்ள ஜனங்கள் வந்துடக்கூடாதேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தாக்கம், ஒரு கவலை உங்களை பிடிக்கும். நீங்கள் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க விரும்ப மாட்டீங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கவலையோடு பாரத்தோடு போய் சுவிசேஷம் அறிவிப்பீங்க. ஆண்டோடைய மந்தையில் ஜனங்களை கூட்டி வந்து சேர்ப்பீங்க. இது எவ்வளோ உண்மை இல்லை? இன்னைக்கு நம்மளுக்கு அது தெரியாததுனால தான் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கோம். ஆண்டவருக்காக இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த அறைகூவலை விடுக்கிறார். ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த காலிங்கை தருகிறார். நான் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரை உங்களை அறிவிப்பேன். நம்ம சபையின் ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். எந்த சபைக்கு போனாலும் சரி, ஆனால் நான் ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்ப்பேன். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியானிகளை போல நாம் கவலைப்பட்டது போதும், அந்நியானிகளை போல நாம் கவலைப்பட்டது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பிலே ஆத்துமாக்களுக்காக, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முதற் பேரானவனுக்காக புலம்புகிறது போல, ஓ என்னுடைய ஒரே பேரான, அதாவது ஒரு அம்மாக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தா, அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா எப்படி துக்கித்து புலம்புவாங்களோ, அந்த பிள்ளை சாக கிடக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்காக எப்படி துக்கித்து புலம்புவாங்களோ, அது போல எருசலேமுக்காக, ஓ ஹல்லேலூயா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ராஜாமத்திலே கண்ணீர் விட்டு கதறுகிற, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில எதிர்பார்க்கிறார். சபையே ஆத்தும பாரத்தோடு, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை கிரியை செய்யும்படியாக அழைத்தார் அல்லவா? ஆண்டவருக்காக நம்ம எத்தனை கிரியை செய்திருக்கிறோம் இந்த வருஷத்துல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக எவ்வளோ நம்ம செஞ்சோம்? ஆண்டவருக்காக எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சம்பாதித்தோம்? ஆண்டவரே, என்னை யூஸ் பண்ணுங்க, எனக்கு அதுக்கான தருணங்களை ஏற்படுத்தி தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைங்க கூட சொல்லுங்க, ஏசப்பா எங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் உங்களை சொல்லணும், நாங்கள் உண்மை சொல்லணும். ஆண்டவரே, நரகத்தின் வாயிலில் சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் திரளாய் சென்று கொண்டிருக்கிறாங்களே, லட்சமா ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, கோடி அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. நாங்க சுயநலமா இருந்துட்டோம்ப்பா. எங்களுக்குரியவைகளுக்காகவே கவலைப்பட்டு உம்முடைய பாரம் என்னங்கிறத தெரியாம இருந்துட்டோம்ப்பா. ஏசப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நீங்க எதுக்காக ரட்சித்தீங்களோ, எதுக்காக உங்க பிள்ளைகளை ஆக்குனீங்களோ, ஓ அந்த லக்கை நோக்கி நான் பிரயாணம் பண்ணணும். அநேக ஆத்துமாக்களை அந்த உலகத்துல கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உமக்காக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும்ப்பா. ஏசப்பா, நான் உங்களை பார்க்க வரும்போது வெறும் கையா வரக்கூடாது, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா கொண்டு வரணும்ப்பா. நாங்க வந்து தலை குனிஞ்சு நிக்க கூடாது.
நாங்கள் வந்து தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அநேகம் ஆத்துமாக்களோடு தைரியமா சந்தோஷமா உங்களை சந்திக்க வரணும்ப்பா. ஆண்டவர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் தாமதிக்கிறார் தெரியுமா? ஏன் இன்னும் தாமதிக்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த விருப்பத்தோடு கூட தான் ஆண்டவர் தாமதித்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு நாள் தாமதிச்சா இன்னும் சில ஆத்துமாக்களை என் பிள்ளை கொண்டு வர மாட்டாளா? என் பிள்ளை கொண்டு வந்துட மாட்டானா? இன்னும் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா? இப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் கடக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? ஏமாற்றத்தையா? 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 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியா இருந்து ஒரு 30 ஆத்மாவை கூட நம்மளால சம்பாதிக்க முடியலையே, நம்மளால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியலையே. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு புரிகிறதா? ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு தெரிகிறதா? ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம் தெரிகிறதா? யோனாவை போல நம்ம வசதி தான் பெருசுன்னு நினைக்கிறோமா? நம்முடைய சுகபோக வாழ்க்கை நாம் பெருசுன்னு நினைக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறோமா? சபையே ஒப்பு கொடுங்க ஆண்ட சமூகத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்க அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் கவலைப்பட வேண்டியது அநேகம் உண்டு. அதை விட்டு விட்டு அநேக காரியங்களுக்கு நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. எது அவசியமான கவலையோ அது எங்களுக்குள்ளாக வரட்டும். எது அவசியமான பாரமோ அது எங்களுக்குள்ளாக வரட்டும் தகப்பனே. கர்த்தர் அப்படியாக உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியாக கிரியை செய்வீராகப்பா. இந்த கடைசி நாட்களிலே உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய கர்த்தர் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பின் கரம் எங்களை தாங்கட்டும். பிரயாண பாதுகாப்பு, சரீர பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவையில்லாத எந்த பலவீனமோ சுகவீனமோ யாரையும் அண்டாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க. மீதமான வேலையிலையும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
துதி கனமாகிமையுமக்கு ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனமாகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கு ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமாகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.